இன்றைக்கி வந்து நான் அந்த பேல்பூரிக்கு வந்து அந்த ஸ்வீட் சட்னி அப்புறம் வந்து அந்த இது பண்ணுவோம் இல்லைங்களா, பானிபூரிக்கான அந்த பானிலாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து ஸ்வீட் சட்னிக்கு வேண்டியது வந்து வெல்லம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சோண்டு வெல்லம் நான் வந்து இப்போதைக்கு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து காமிக்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது 2 to 3 டீஸ்பூன் வெல்லம் எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருவேன். பாகெல்லாம் வர வேண்டாம், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன புளி வந்து அதை கொதிக்க வச்சு நல்லா கரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4-5 டேட்ஸை கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட் சட்னிக்கு. அப்புறம் வந்து பானிக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் 1 எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூந்தி எடுத்திருக்கேங்க, தேவையான அளவு தண்ணி. எப்படி செய்யலாம்? கார சட்னி வந்து வேணும் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த க்ரீன் சில்லி சாஸ் தான் கொஞ்சமாக போடுவேன், நிறைய போட மாட்டேன். சப்போஸ் யாருக்கும் அதை வேணும் அப்படின்னா வந்து இந்த ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, சிவப்பு மிளகாயை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஊறிடும், அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்வீட் சட்னிக்கு வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து இந்த டேட்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் போய். இப்போ வந்து ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் நான், அது ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ வந்து வேணும்னா கெட்டியாக கூட பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட டேட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜில் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பானிக்கு தேவையானது வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இப்போ இந்த புதினா, இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு டேரெக்டாக தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. இப்போ பானிபூரிக்கு வேண்டிய பானி ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியில் வேணால் வெங்காயம் விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், கொஞ்சம் பூந்தி எப்படி தூவி விட்டால் நல்லாயிருக்குங்க. அப்புறம் வந்து பேல்பூரிக்கு தேவையான ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கார சட்னியும் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் சில்லியை வந்து இந்த சாஸு கூட போட்டுக்கலாம், இல்லைனா வந்து அந்த காஞ்ச மிளகாயை ஊற வச்சு அரைச்சும் கூட பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னியெல்லாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ, அந்த புளிப்பு, அந்த கீரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த புதினா, அந்த கொத்தமல்லிலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணியை ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கணும். எலுமிச்சம்பழம் கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மழை காலத்தில் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி புதினாலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, இதெல்லாம் அரைச்சி பண்ணால் சாப்பிடுவாங்க. நான் பானிபூரி போட்டிருக்கேங்க வீடியோ, அது வந்து ஐகார்டில் கொடுக்குறேன் நான், பாருங்கள். மசாலா பூரியும் போட்டிருக்கேன் நான், அதனோட ரெசிபியோட இதையும் கொடுக்குறேன் நான், பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.